கணவன் மனைவி வசியமை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடியவங்களை நிரந்தரமா வசியப்படுத்தக்கூடிய சடாட்சர வசிய முறையை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எத்தனையோ வசிய முறைகளை பயன்படுத்தி ஒருத்தரை வசியப்படுத்த முற்படும் போது அவங்க ஒரு சில நாட்கள் மட்டும் நமக்கு வசியமாகி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டகர்மத்தில் நம்ம பஞ்சாச்சாரத்தை வச்சு தான் அஷ்டகர்மங்கள் செய்வோம். இப்போ அஷ்டகர்மத்தில் வசியம் செய்ய போகிறோம் அப்படின்னா பஞ்சாச்சாரம் யூஸ் பண்ணும்போது அதனுடைய அச்சரங்களை மாற்றி மாற்றி போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை சித்தி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மந்திரத்தை 1,08 முறை சொல்லணும். ஆனால் சடாட்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. வெறும் 1008 முறை நீங்கள் சொன்னாலே போதும். அதுவும் மந்திரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வசிய முறை வந்து பார்த்தீங்கன்னா சடாட்சர வசிய முறை. இது நீங்கள் எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன். சின்னதாக ஒரு செப்பு தகடு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் சரஹண பவ அப்படின்னு சொல்லி எழுதுருங்க. அதுக்கு மேலே உங்களுடைய பேர் எழுதுருங்க. இந்த சரஹண பவ கீழே உங்களுக்கு பிடிச்சமானவருடைய பெயர் அதை வந்து எழுதுருங்க. இதை எழுதிட்டு இந்த சரஹண பவ அப்படின்ற மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். நீங்கள் ஒரே நாளில் சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா 108 முறை ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு 10 நாள் சொன்னாலும் பரவாயில்ல. இது ஒரு வரி மந்திரம் தான். உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. 1008 முறை ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஒரே நாளில் சொல்லிடுங்க. இதை வந்து நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும். 1008 முறை சொன்ன உடனே இதுக்கு பவர் ஏறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்கள் விரும்புகிறவங்களோட ஃபோட்டோவும் முகத்தோட முகம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதை இந்த தகடு பின்னாடி வச்சு லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த தகடுக்கு தினமும் ஊதுவத்தி சாம்பிராணி மட்டும் நீங்கள் காமிச்சிட்டு வந்தால் போதும். நீங்கள் விரும்புகிறவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்பாங்க. இந்த முறையிலேயே அவங்கள சீக்கிரமாக உங்ககிட்ட வர வைக்கணும், பிரிஞ்சு இருக்காங்க அவங்கள வர வைக்கணும் அப்படின்னா இந்த தகடை வந்து நீங்கள் தூங்குற தலகாணி கீழே வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. இந்த வசிய முறையை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.